கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் 16ஆம் அதிகாரம் 7, 8 2 வார்த்தைகள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனையாகில் அவரை உன்னிடத்திற்கு அனுப்பு. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33.5 ஆண்டு காலம் வாழ்ந்தார். அதுல 3.5 ஆண்டு காலம் அவருடைய சுவிசேஷம் நெருப்பை போல பரவியது, காட்டு தீ மாதிரி. இப்போ இவர் நன்மையை குறித்து மக்களுக்கு நல்லது செய்யறாருன்னு சொல்லி அவர் மேல பல பழிகளை சுமத்தி தூஷணமான வார்த்தைகளை சொல்லி அவர் என்ன பண்றாங்க, சிலுவையில அடிப்பதற்கு ஒப்பு கொடுக்க போறாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த உலகத்தை விட்டு அவர் பிதாவின் இடத்துக்கு போறார் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு தான் சொல்றாரு ஜனங்களை பார்த்து. ஏன்னா அவர் இந்த பூமியில சின்ன வயசு தானே. அவர் வயசாக வரைக்கும் வயசாகி கிட்டத்தட்ட 100 வயசு 95 வயசு வரைக்கும் வாழ்ந்து நம்மளை வழி நடத்துவார்னு நம்பிக்கிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு இதை சொல்றாரு. ஏன்னா சின்ன வயசு, நான் சாக போறேன், நான் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போறேன் அப்படிங்கிறப்போ அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் வரும் இல்லையா? அப்படி ஒரு பயம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த வார்த்தை சொல்றேன். நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் சாவது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது, அதை தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறார். ஏன், எதனால நல்லது அப்படிங்கிறாருன்னா சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு உண்மை சொல்றேன், பொய் சொல்லல. கர்த்தர் பிதாவாகிய தேவன் என்கிட்ட சொன்ன உண்மையை நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னன்னா, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால், ஒருவேளை நான் போகலன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் உங்க பக்கத்துலதான் இருக்கிறேன், உங்க தோல் மேல கை போட்டுக்குவேன், என்னை மார்போடு உங்களை அணைச்சுக்குவேன், ஆனா உங்களுடைய இருதயத்துக்குள்ள நான் போக முடியாது. அப்ப உங்களுக்குள்ளேயே நான் வாசமாய் இருந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளே வாசமாய் இருந்து அனைவரையும் வழி நடத்தணும்னா பரிசுத்த ஆவியானவர் வரணும். தேற்றரவாளன் என்கிற ஒருவர் வரணும். அவர்தான் எல்லாருடைய ஞானத்துல கலந்துக்குவாரு, எல்லாருடைய அறிவுல கலந்துருவாரு, எல்லாருடைய இருதயத்துல கலந்துருவார். கலந்து என்ன செய்வாரா, அவரு உங்களிடத்தில் வந்து உங்களை என்ன பண்ணுவாரு, வழி நடத்தும். நான் அங்க போகலன்னா அவரு இங்க வரமாட்டாரு. ஏன்னா நான் அங்க போனாதான் அவரை உங்களிடத்துல அனுப்ப முடியும். இப்ப நான் போறது உங்களுக்கு பிரயோஜனமானதா தெரியுதா? அப்ப சொல்றாரு, நான் போய் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்படி நான் போகலன்னா அவர் வரமாட்டாரு, நீங்க வழி நடத்தப்பட மாட்டீங்க, நீங்க இப்படியேதான் இருப்பீங்க. இப்ப அவர் வந்து என்ன பண்ணுவார் தெரியுமா, உங்களுடைய இருதயத்துல வாசம் பண்ணி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் அங்கிருந்து வந்து நீங்களே உணரணும். இயேசு கிறிஸ்து வந்து பாவத்தை செய்யாதீங்கன்னு சொன்னாரு, நீங்க இந்த பாவத்தை செய்யாதீங்கன்னு சொன்னாரு. ஆனா தேற்றரவாளன் நமக்குள்ள வந்து நம்மளையே யோசிக்க வைக்கிறார், நாம இந்த பாவத்தை செய்யக்கூடாது. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து வந்து நம்மை கண்டித்து உணர்த்தினார், நீங்க இந்த பாவத்தை செய்யாதீங்க, நீங்க இந்த அக்கிரமத்தை செய்யாதீங்க, நீங்க இந்த மீறுதலை செய்யாதீங்கன்னு. ஆனா தேற்றரவாளன் வந்து என்ன பண்ணுவாரு, நம்முடைய இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணி, நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளும் நம்முடைய ஞானத்துக்குள்ளும் வாசம் பண்ணி, நாம இந்த தப்பை செய்யக்கூடாது, நமக்கு நாமே உணர்கிற ஒரு அந்த உணர்வை அவர் நமக்குள்ள கொடுப்பார். இந்த உலகத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அது தப்பு, அதை செய்யாத. நம்மளே நினைச்சுக்குவோம், ஐயோ வேண்டாப்பா அது தப்பு, நாம அதை செய்யக்கூடாது, இது நல்லது, இதை நம்ம செய்யணும், இவர் நல்லவர், இவர்கிட்ட பழகணும், இவர் கெட்டவர், இவர்கிட்ட பழகக்கூடாது அப்படின்னு நமக்கு நாமே ஒரு விதியை வகுத்து கொண்டு, ஒரு எல்லையை நமக்கு நாமே உருவாக்கி கொண்டு, ஒரு கண்டிப்பான வாழ்க்கைக்குள்ளே நமக்கு நாமே வாழக்கூடிய அந்த ஞானத்தை, அந்த அறிவை நமக்கு கொடுக்கிறவர் தான் தேற்றரவாளன். அப்ப அவர் வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அன்பானவர்களே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து போனார், தேற்றரவாளன் வந்தார்.
இன்றைக்கு நம்முடைய எல்லாருடைய இருதயத்திற்குள்ளும் தேற்றரவாளனுக்கு நம்ம இடம் கொடுக்கிற போது நாம் சகல சத்தியத்திலும் வழிநடத்தப்படும். நியாய தீர்ப்பை குறித்து, நீதியை குறித்து, பாவத்தை குறித்து நம்ம கண்டித்து அவர் உணர்த்துறார். அந்த உணர்வுகளை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது, அந்த உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ளுகிற போது நாம் பிதாவின் பிள்ளைகளாக இருக்க முடியும், கிறிஸ்துவின் சகோதரர்களாக இருக்க முடியும். நீங்க இருப்பீங்களா? தேற்றரவாளனுக்கு உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுக்குறீங்களா? கொடுங்க. எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய ஞானத்தை தேற்றரவாளன் உங்களுக்கு தருவார். எல்லாவற்றிலும் ஒரு சமாதான வாழ்க்கை வாழ தேற்றரவாளன் அந்த ஞானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் இடத்திற்கு போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்பினார். நாங்கள் அந்த தேற்றரவாளனுக்கு எங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுத்து இன்றைக்கும் அவர் காட்டுகிற வழியில நாங்கள் நடந்து அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. உடைய வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்த தேற்றரவாளன் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நமக்கு நன்றி செலுத்தும். கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.